வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இன்ஸ்பைரிங் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் டைம் எவர்லையும் அவர் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாரு. அவரோட ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணோன்னா அந்த ஸ்டாக்கோட வாலட்டைல் பார்ப்போம். ஷார்ட் டைமில் அது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கு, சிங்கிள் டேயில் வந்து அது எவ்வளோ ரேலி ஆகுது. ஒருவேளை நம்ம ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே 2-5-10% கிட்ட லாஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து எக்ஸிட் ஆயிடுவோம். இந்த ஒரு ஸ்டோரியை நீங்கள் அதை கேட்டதுக்கப்புறம் இந்த ஒரு ஹேபிட்டை நீங்கள் பிரேக் பண்ணிடுவீங்க. இந்த ஒரு ஸ்டோரி மார்க்கெட் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்லையும் நம்மளை ஒரு செகண்ட் டிசிஷன் அந்த ஒரு ஸ்டாக்கை நம்ம செல் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டை கண்டிப்பாக கொண்டு வரும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அமெரிக்கன் இன்வெஸ்டர் ஜான் சி பவுவல், இவர் ஒரு ஃபேமஸ் இன்வெஸ்டர். இவருக்கு ஒரு ரிச்சர்ட்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எப்படிலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால இன்வெஸ்டர் வந்து அந்த ஸ்டாக்கெல்லாம் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங் 1973 அவர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆறாரு. ஸ்டார்டிங்கில் ஒரு $6000 அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவர் நேரமோ என்னமோ தெரியல, அந்த டைமில் மார்க்கெட்டுக்கு 48% கிராஸ் ஆகுது. ஜான்சியோட முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கிராஸ் ஆகுதுன்னா அந்த ஸ்டாக்கை செல் பண்ணக்கூடாதுன்னு தான் அவரோட ஸ்ட்ராட்டஜி. இது அவரோட ஃப்ரெண்டு ரிச்சர்ட்டுக்கும் அவர் சொல்லி கொடுக்குறாரு. அந்த மாதிரி 1973 மார்க்கெட் கிராஸ் ஆகும்போது அவரோட ஸ்டாக்கை அவர் செல் பண்ணலாம். பொறுமையாக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நார்மலாக அவர் ஒர்க் போகிறாரு. கிடைக்கிற அமௌண்ட்டெல்லாம் அவர் வந்து சேவிங்ஸ் பண்ணுறாரு. அடுத்தாக 1987 அவர் $46,000 வந்து அவரோட சேவிங்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அந்த டைம்லையும் மார்க்கெட் 34% கிராஸ் ஆகுது. இருந்தாலும் அவர் வந்து மனம் தளராமல் அவரோட ஸ்டாக் எல்லாமே அவர் ஹோல்டு பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட ரிட்டையர்மெண்ட் ஏஜும் கிட்ட நெருங்கிச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப அதிகமாகவே ஒர்க் பண்ணி சேவிங்ஸும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால அவர் ஒரு $68,000 2000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. $64,000 2007 அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் அவர் இன்வெஸ்ட் பண்ணுற மொத்தத்தையும் அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸ்டாக் மார்க்கெட்டில் டோட்டலாக அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா $1,84,000 அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 37 வருஷம் ஸ்டாக் மார்க்கெட் ஜேர்னியில் அவரோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிங்க? அவர் இன்வெஸ்ட் பண்ண டேஸ்ல இருந்து ஃபுல்லாமே கிராஸில் தான் போகுது. 48%, 34%. அப்போது அவருக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இதில் அவர் மிகப்பெரிய சக்ஸஸும் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட $9,80,000 கிட்ட அவர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. ரிச்சர்ட் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தனால தான் அவரோட வெல்த்தை வந்து அவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து மார்க்கெட்டு கிராஷ் ஆகுதுன்னு அவரோட ஸ்டாக் அவர் செல் பண்ணியிருந்தாருன்னா அவரால் இவ்வளோ தூரம் அவர் ஏர்ன் பண்ணியிருக்க முடியாது. இவரோட ஸ்டோரி லைன்லேருந்து நம்ம எதை கீ பாயிண்ட்டாக எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை நம்ம வந்து ஹோல்டு பண்ண கற்றுக்கணும். லாங் டேர்ம் பீரியடில் நம்ம அதை ஹோல்டு பண்ணி வச்சாதான் நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். இண்டிவிஜுவல் ஸ்டாக் கிராஸ் ஆகிறதுக்கும் டோட்டல் ஸ்டாக் மார்க்கெட்டும் கிராஸ் ஆகிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்து ஒரு ஸ்டாக்கில் எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நம்ம லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா ரிச்சர்ட் மாதிரி நம்மளும் ஒரு பர்சனாக நம்ம மாறுறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரி உங்களை ஒரு இன்வெஸ்டராக மாற்றும்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த மாதிரி அப்கமிங்ஸில் நிறையா ஸ்டோரிஸ் நான் சொல்லலாம்னு இருக்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே அவசியம். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.